Thank you, Lord. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனையை மகிமையாக்கி தருவீராக தகப்பனே. இந்த நாள் ஆராதனையில் தேவநாமம் மகிமைப்படும்படியாய் தகப்பனே உம்முடைய கிரியைகளை நீர் விளங்க பண்ணுவீராக. தகுதி இல்லாத எங்களையும் ஆண்டவரே ஒரு விசை தகுதிப்படுத்துவீராக. தேவ ஞானம் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக தகப்பனே. வர வேண்டிய ஆத்துமாக்களை துரிதமாய் கொண்டு வாங்க. உம்முடைய சித்தத்தை இந்த நாளிலே நிறைவேற்றுவீராக. எங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் செபிக்கிறோம். தேவனே, வர வேண்டிய ஆத்துமாக்கள் ஆண்டவரை துரிதமாய் கொண்டு வாங்க. சோர்வுகள் சோம்பல்கள் எல்லாவற்றையும் நீக்கி கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஆவியானவர்கள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்வீராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் சுகமுடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நிற்பதும் மூலமாகாததும்
பண்ணுங்க. அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாம நாம இல்லை. ரகரகரகலமா கிருபையே தேவ கிருபையே என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபை எனக்கு போதும். அவருடைய கிருபை ஒன்றே எனக்கு போதும். என் வாழ்நாள் அவருடைய கிருபை ஒன்றே போதும். எத்தனை மனிதர்கள் என்னை தள்ளிவிட்டாலும் சரி, எத்தனை பேர் என்னை அவதூறாய் பேசினாலும் சரி, உம்முடைய கிருபை ஒன்றே போதுமாப்பா. உம்முடைய கிருபை ஒன்றே போதும். நான் நிற்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை கிருபை கிருபைன்னு நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபை
வைக்கிறவர். நம்ம வாழ்க்கையில கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர் மேல கிருபை வைத்திருக்கிறார். குறிப்பா நம்ம சபை மக்கள் மேல அவர் கிருபை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஒவ்வொரு பேரை சொல்லி இந்த சபையில காலடி எடுத்து வைத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு பேரை சொல்லி ஜெபிப்பது ஏன் வழக்கம். அதனால தேவன் நம்ம மேல கிருபை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபை மாறாத கிருபை, அவருடைய மாறாத கிருபை, அவருடைய மாறாத கிருபைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போமா. கரங்களை உயர்த்தி சோதரம் 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 சோதரம். உங்க கிருபை ஒன்றே எங்களுக்கு போதுமாப்பா, உங்க கிருபை ஒன்றே போதும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இயேசு நாத்தான்வேலை நோக்கி, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. தேவன் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்து தேவன் இந்த வேத வசனத்தின்படி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்மை பெரிதான காரியங்களை காண செய்து கொண்டு இருக்கிறார் என்று? ஹல்லேலூயா. இன்னும் பெரிதான காரியங்களை நம்ம வாழ்க்கையில, நம்ம சபையில, உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பெரிதான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கே நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய்? அதை விட பெரிய
காரியத்தை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கண்டீரே எல்ரோயி, தேவனே என்னை கண்டீரே என்று சொன்னதினாலேயா என்னை விசுவாசிக்கிற? அதை காட்டிலும் பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆகாரின் அங்கலாய்ப்பை கண்ட தேவன் அவளை வாழச் செய்தது போல உங்களுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அத்திமரத்தின் கீழே இருக்கிற நாத்தான் வேலை மட்டும் அவர் காணவில்லை, உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆகாரை கண்ட தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்கள், விருப்பங்கள், வேதனைகள், அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு ஆகார் கர்த்தர் காணவில்லை என்றால் ஆகாருடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கும் நம்ம ஆகாரை பற்றி பேசுறது காரணம் என்ன அப்படின்னா, ஆகாரை கர்த்தர் கண்டார். அதனால தான் அவர் நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு வரை இஸ்மவேல் சந்ததி வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் பார்த்ததுனால தான், அந்த கருவை பார்த்ததுனால தான் இன்னைக்கு வர அந்த சந்ததி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை வாழச் செய்கிறவராக இருக்கிறார், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேத பகுதியை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்கிறது, 1 அதிகாரம் 45 வசனத்திலே, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். அல்லேலூயா. நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமா என்றான். கர்த்தர் அந்திரேயா அவனை பார்த்து வந்து பார் என்றான். மோசேயும் நியாயத்தை தீர்க்கதரிசிகளும் சொன்ன அந்த இயேசுவை கண்டேன் என்று அந்திரேயா சொல்லுகிறான். அவர் நாசரேத்தூரில் இருக்கிற இயேசு என்று சொல்லுகிறான். ஆனால் நாத்தான் வேளால நம்ப முடியலை. ஏனென்றால் நம்முடைய வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார் அப்படின்னு தான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவர் பிறந்தது அதுதான், வளர்ந்த ஊர் நாசரேத் ஊர். அவன் சொல்லும்போது கலிலியாவில் உள்ள நாசரேத் ஊரிலே. அப்போ கலிலியாவிலிருந்து நன்மை உண்டாகுமா? ஏன் அப்படின்னா, அந்த நாசரேத் ஊர் அவ்வளவு என்ன சொல்றது, நன்மை உண்டாகாத அளவுக்கு அவ்வளவு மோசமான இடம். அதனால தான் நாத்தான்வேல் சொல்றான், அங்கிருந்து நன்மை உண்டாகுமா என்று. ஆனால் கர்த்தர் அங்கிருந்து நன்மை உண்டாகும் சொல்லி நீ வந்து பார் என்றான். வந்து பார் என்றான். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும், பெரிதானவைகளை காணணும்னா வந்து பார்க்கணும். கர்த்தரை தேடி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு பார்க்க வேண்டும். பெரிதான காரியத்தை பார்க்கணும்னா சபைக்கு பார்க்க வேண்டும். அன்னைக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த சீரிய படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் இஸ்ரவேல் தேசத்தில் போய் ஒரே ஒரு சிறு பிள்ளையை அடிமைப்படுத்தி கொண்டு போய் தான் வீட்டில் வேலைக்கு வைத்திருந்தான். அந்த நாகமான் குஷ்டரோகியாய் இருந்தான். அவன் குஷ்டரோகியாய் இருந்தான். குஷ்டரோகம் அப்படின்னாலே எல்லாரும் வெறுப்போம். ஆனால் இவன் ஒரு படை தலைவனாய் இருக்கிறான், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். இந்த சிறுபெண் அவளிடத்திலே சொல்லுகிறாள், நீ போய் அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரை போய் பார்த்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனால் இவன் என்ன பண்றான், போய் ராஜாட்ட, சீரிய தேசத்து ராஜாட்ட சொன்னோடனே அந்த ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு லெட்டர் எழுதிட்டார், கடிதம் எழுதுகிறார். இவா என்ன சொன்னான்னா, இஸ்ரவேலில் இருக்கிற சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியை போய் பாரும் என்று அவள் சொல்லுறா. ஆனால் இந்த ராஜா இஸ்ரவேலில் உள்ள ராஜாவுக்கு கடிதம் எழுதி கொடுக்கிறார். 7ஆம் வசனம் சொல்கிறது, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை பார்த்த உடனே அவன் தன்னுடைய உடையை கிழித்து கொள்ளுகிறான். கிழித்து கொண்டு, நான் என்ன சுகமாக்குவதற்கு நான் என்ன தேவனா? இவன் என்னை விரோதிக்க
வழி பார்க்கிறான் அப்படின்னு 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவரை வந்து பார்க்க சொல்லுங்க, வந்து பார்க்க சொல்லுங்க. கர்த்தர் அவன் வாழ்க்கையில செய்ய போற கிரியைகளை தேவன் வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம வந்தா தான் நம்ம வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய முடியும். சபைக்குள்ள வந்தா தான் கர்த்தருடைய அற்புத செயல்களை நாம பார்க்க முடியும். நம்ம சபைக்குள்ள வெளியே இருக்கிற வரைக்கும் நம்ம மாம்சமானவர்கள் தான், நாம் மாம்சமானவர்கள் தான். சபைக்குள்ள வந்தா தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். அன்னைக்கு என்ன நடந்தது நாகமானுடைய வாழ்க்கையிலே என்று பார்ப்போம் என்றால், யோர்தானில போய் 7 முறை முழுகி எந்திரி அப்படின்னு தேவ மனிதன் அவனிடத்துல சொன்ன பொழுது அவன் அதை கேட்கவே இல்லை. தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை கேட்கவே இல்லை. அசட்டை பண்ணுகிறான், சட்டை பண்ணுகிறான். கடைசியில் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அவர் தான் சொல்றாரு, ஒரு நேரமாவது செஞ்சு பாருமையா அப்படின்ன உடனே திருப்பி போய் அந்த யோர்தானில் 7 முறை மூழ்கிறான். 6 முறை மூழ்கின போது அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. 7ஆவது முறை மூழ்கின போது தான் அவனுடைய மாம்சம் மாறி சுத்தமானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நீங்க வந்து பார்த்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுபடி நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும். நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய மாம்ச சரீரம் அழிந்து ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும். அவனுடைய மாம்சம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, 14ஆம் வசனம், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். மாம்சம் மாறி சுத்தமானான், சிறு பிள்ளையை போல மாறிட்டான். அப்ப நம்ம வெளியில இருக்கிற வரைக்கும், நம்ம மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருதயம் கடினப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஒரு இருதயம் விட்டு கொடுக்கிற எண்ணமே வராது. சிறு பிள்ளையை போல நம்ம மாறணும் என்று ஆண்டவராய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். சிறு பிள்ளையை போல நம்ம மாறணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். 6 முறை அவன் மூழ்கியும் வாழ்க்கையில ஒன்றும் நடைபெறல. 7ஆவது முறை மூழ்கின பொழுதுதான், மூழ்கி எந்திரிச்ச போதுதான் அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. அதே போல நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவனால எழும்பி நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா துன்மார்க்கன் விழுந்தானா விழுந்த இடத்துலயே கிடப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் விழுந்தாலும் எழும்பி நிற்க பண்ணுகிறவர். அப்ப நம்ம சிறு பிள்ளையை போல மாறணும். எதுக்கு சபைக்குள்ள வர்றோம், எதுக்கு சபைக்குள்ள வந்து பாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே மாற்றங்களை தேவன் கொடுப்பார். நம்முடைய மாம்ச சரீரத்திலே மாற்றங்களை கொடுப்பார். அன்னைக்கு நாகமானுடைய வாழ்க்கையிலே தேவன் மாற்றங்களை கொடுத்தது போல உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொடுப்பார். குஷ்டரோகம் என்பது மற்றவர்களால் அருவருக்கப்படத்தக்கது. மற்றவர்கள் அந்த பக்கத்துல போக மாட்டாங்க. இன்னைக்கு கூட குஷ்டரோகிகள் அங்கங்க பிச்சை எடுக்க வருவாங்க. அவங்கள பார்த்தா நம்முடைய முகம் கொஞ்சம் மாறி போயிரும், நம்ம கையை நீட்ட மாட்டோம், நம்ம விலகி போவோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிற மக்களை தான் தேவன் சபைக்குள்ள கொண்டு வர சொல்கிறார். நீ வந்து பாரு, நீ வந்து பாரு, சபைக்குள்ள வா, நான் ஓ மாம்சத்தை மாற்றுவேன், மாம்ச அழுக்கை நீக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து பார்க்கணும். 6 முறை வந்தும் நடக்கலையா, 7ஆவது முறையும் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை விடவே கூடாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை விடவே கூடாது, தேவனை விடவே கூடாது. நம்ம தேவனை மாத்திரமே ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில சிறு பிள்ளையை போல மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதோடு மட்டுமல்ல, இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டா நீ பரலோக ராஜ்யத்துக்கு சிறு பிள்ளையை போல மாறணும். நம்முடைய சுபாவங்களில் மாற்றங்கள் உண்டாகணும். நம்முடைய மாம்சம் அழிஞ்சி நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறணும். சிறு பிள்ளையை போல மாறணும். நாம் இன்னும் பழையபடி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகிறது. ஹல்லேலூயா.
கொலைசெயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க. பழைய மனுஷனை களைந்து போடுங்க. சபைக்குள்ள வந்தாச்சு அப்படின்னாலே நம்ம பழைய மனுஷனை களைந்து போடணும். பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் களைந்து போடணும். சிறு பிள்ளையை போல மாறிடணும். புதிய மனிதனாய் மாறிவிட வேண்டும். புதிய மனிதனாய் நாம் மாறிவிட வேண்டும். அதைத்தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எபேசியர் 4:22. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நீங்க புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். எதுக்கு சபைக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் நம்ம வாழ்க்கையிலே புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சாயலுக்கு நாம் மாற வேண்டும். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு முந்தின மனுஷனாகிய நம்முடைய வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம வெறுக்கணும், நம்ம விட்டு விடணும், களைந்து போடணும். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி நம்ம முந்தி நடந்தது போலவே சபைக்குள்ள வந்த பிறகும் நம்ம நடக்கக்கூடாது. நம்ம சபைக்குள்ள வந்தாச்சு, வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தேவ சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாம் மாற வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம பழைய மனுஷனை சிலுவையில அறைஞ்சிடணும். கிறிஸ்துவினுடையவர்கள் உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பாவ சரீரத்தை, நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறையணும். பழைய மனசினை சிலுவையிலே அறையும் பொழுது நாம் புதிதாக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நாம் சிலுவையிலே அறையப்பட்டோம் என்றால் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் பழைய மனுஷன் களைந்து போடப்பட்டு புதிய மனுஷனை தேவன் நமக்கு தேவ சாயலிலே மாற்றி இருக்கிறார். அன்னைக்கு நாகம்மனுக்கு என்ன நடந்துச்சு? எங்க ஊர்ல இல்லாத தண்ணியா, எங்க ஊர்ல இல்லாத சுத்தமான நதி, இது சுத்தம் இல்லாத நதி யோர்தானு. இதுல எப்படி மூழ்குவேன்? நான் அங்க போய்தான் மூழ்குவேன். அதான் போறப்பரா இன்னொரு 2 நதி பேர் அங்க சொல்லப்பட்டு இருக்கும். அங்கதான் நல்லா இருக்குன்னா. ஆனா கூட வந்தவங்க சொல்றாங்க, ஐயா அந்த தேவ மனுஷன் சொன்னதை கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு பாரியா அப்படின்ன போதுதான் அவன் மாம்சம் மாறி அவன் சிறு பிள்ளைய போல மாறினான். அல்லேலூயா. அப்ப நம்ம பழைய மனுஷனை களைந்து போடணும் அப்படின்னா இந்த வேத வசனத்தின்படி கொஞ்சம் நடக்க நம்ம முயற்சிக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு செவி கொடுத்து நம்ம சாய்ந்து நடக்க வேண்டும். நம்ம வந்து போகிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சாயலை தரிப்பித்தவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. சிறு பிள்ளையை போல நம்மை மாறி பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அப்பேற்பட்ட கிரியைகளை செய்வாராக. அல்லேலூயா. ஆமா, வந்து பார்த்தான் நாத்தானுவேல், வந்து பார்த்தான். வந்து பார்த்தவனிடத்துல இயேசு சொல்லுகிறார், உன்னை அத்தி மரத்தின் கீழே கண்டேன் என்று சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதை காட்டிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு. அப்ப இயேசுவை விசுவாசிக்கணும். நம்ம இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா தான் பெரிய காரியங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா.
விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை காண வேண்டும், அந்த பெரிதான காரியத்தை என் வாழ்க்கையில் காண வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை விசுவாசித்தே ஆக வேண்டும். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கணும். நம்புறது வேற, விசுவாசம் என்பது வேற. நம்பிக்கை என்பது ஆரம்ப நிலை, விசுவாசம் என்பது அவரை மாத்திரமே. நம்பிக்கை, இன்னைக்கு பல நம்பிக்கைகள் நம்முடைய தேசத்திலே இருந்தாலும் விசுவாசம் கிறிஸ்துவை மாத்திரமே, அவரை மாத்திரமே விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. 40ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. இயேசுவையே வந்து பாரும் என்று சொல்றாங்க. இயேசுவையே வந்து, அவனை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா வந்து பாரும் அப்படிங்காங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எதை வந்து பார்க்க சொல்றாங்க? அவன் கட்டப்பட்டு செத்து நாரி 4 நாளாச்சு, நாரி போன சரீரம் இருக்குது. ஏன்னா இயேசு அவனுக்கு சிநேகிதனாக இருந்தார். அவன் சுகவீனமாக இருக்கும் பொழுதே இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் இது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஏற்படுத்தப்பட்டது என்று அறிந்த இயேசு கிறிஸ்து பின்னும் 4 நாள் தங்கினார் என்று வேதத்தில் சொல்லப்படி 4 நாள் கழித்து அந்த ஊருக்கு வர்றார், பெத்தானியா கிராமத்துக்கு வருகிறார். சகோதரிகள் ஓடி வருகிறார்கள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்றாங்க. இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நீ தேவனுடைய மகிமையை காணணும் அப்படின்னா நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே பெரிதானவைகளை நீங்க காணணும் அப்படின்னா நீங்க கிறிஸ்துவை விசுவாசித்து ஆக வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசித்து ஆக வேண்டும். வசனம் சொல்கிறது 43ஆம் வசனத்திலே, லாசருவே வெளியே வா என்று அவனை உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44ஆம் வசனத்தில் மரித்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையை பார்க்கணும் அப்படின்னா கர்த்தர் வரணும், கர்த்தரை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் வந்து பாருன்னு சொல்றதோடு மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கும் பொழுது லாசருவே வெளியே வா என்ற பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கைகளும் பிரேதச்சினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். தேவனுடைய மகிமையை பார்ப்பது அதுதான். நம்ம வாழ்க்கையில இருக்கிற கட்டுக்களை நீக்கி விட்டுருவார். ஏன் அப்படின்னா நம்முடைய பெரிதான காரியத்தை காண விடாதபடி தடையா இருக்கிறது. மரித்து போன நிலையில நாம இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் மரித்து போய் இருக்கிறது. தேவனுடைய மகிமையை காண விடாதபடி கட்டப்பட்டு போய் இருக்கிறது. கை காலு எல்லாமே, முகம் கூட கட்டப்பட்டு போய் இருக்குது. எதையும் பார்க்க முடியல. ஏன்னா பார்த்தா தானே நம்ம எண்ணத்தில் சிந்தனைகள் வரும், எதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஒரு நம்முடைய வாழ்விற்கு அடுத்த காரியங்களுக்கு போவதற்கு நம்முடைய கண்கள், நம்ம ஏதாவது எண்ணங்கள் சிந்தனைகள் உண்டாக வேண்டும் மனக்கண்ணில். அதையும் கட்டி வச்சுட்டான். நம்முடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான் பொல்லாத பிசாசானவன். அதோடு மட்டுமல்ல, நம்ம செயல்விடாதபடி நம்ம கையையும் காலையும் கட்டி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய பெரிதான காரியங்களை நாம் பார்க்க விடாதபடி. இன்னைக்கு நாம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தெரியும், எனக்கு கண்ணு தெரியுது, எனக்கு கை நல்லா இருக்கு, காலு நல்லா இருக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கர்த்தர் வைத்திருக்கிற பெரிதானங்களை காண விடாதபடி, அவன் உங்களுடைய மனக்கண்களை, உங்கள் கால்கள் கைகளை செயல்பட விடாதபடி கட்டி போட்டு வைத்திருக்கிறான். உங்க மனக்கண் செயல்பட்டா தான் கையுங்காலும் அதை நோக்கி ஓடும். நம்முடைய மனக்கண் செயல்பட்டால் தான் கையுங்காலும் அதை நோக்கி ஓடும். மனக்கண்ணில் அங்கே மனதில் வந்து அவன் சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதை நோக்கி நாம் ஓட முடியாது. இன்னைக்கு அந்த மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்துவை மாத்திரமே விசுவாசிக்கும் பொழுது கட்டப்பட்ட சூழ்நிலைகள் மாறுகிறது, கண்கள் திறக்கப்படுகிறது.
ஹல்லேலூயா. நம்ம பெரிதானவைகளை காணணும் அப்படின்னா நம்ம விசுவாசிக்க வேண்டும் இயேசுவை. அன்னைக்கு லாசரு 4 நாளாய் நாறிப்போன வாழ்க்கை, நாறிப்போன சரீரத்தை உயிர்ப்பித்த தேவன் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தான் மகிமையை காண்பாய், விசுவாசித்தால் தான் மகிமையை காண்பாய். அன்னைக்கு பேதுருடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் என்றால், கடல் மேலே நடந்து வருகிறார் இயேசு கிறிஸ்து. தானும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இயேசு கிறிஸ்து அவனை இறங்கி நடந்து வா என்று சொன்ன பொழுது கடலிலே காற்றும் கடலும் இறஞ்சிக்கிட்டே இருக்குது. சூழ்நிலை சாதகமற்ற சூழ்நிலையில இருக்குது. ஆனால் இயேசு சொன்னார் நடந்து வா என்று. இவன் நடந்து போனான், இயேசுவை பார்த்து நடந்து போனான். ஆனால் இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு காற்று பலமாக இருக்கிறதை கண்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் பார்க்க வேண்டியவரை விட்டுட்டு பார்க்க கூடாததை பார்த்தான். அவன் போட்டில் இருக்கும் பொழுதே அங்கே காற்று பலமாக தான் இருந்தது. கடல் மேலே இறங்கி நடந்த போதும் காற்று பலமாக தான் இருந்தது. அப்பெல்லாம் அவனுடைய பார்வை இயேசு மேலேயே இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு பார்வை இயேசுவை விட்டு விலக்கி காற்றை பார்த்தானோ அவன் அமிழ்ந்து போக தொடங்கிட்டான். உடனே இயேசு என்ன பண்ணினார்னா கையை நீட்டிட்டார். கையை நீட்டி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது. நாம் இயேசுவை நோக்கி ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். பாதி வழியில் நாம் மற்றவர்களைப் போல உலகத்தில் உள்ள காரியங்களை பார்ப்பதுனால நம்ம வாழ்க்கை கரை சேர முடியவில்லை. கிறிஸ்து வைத்திருக்கிற பெரிதானவைகளை காண முடியவில்லை. அவன் கிறிஸ்துவோட நடந்திருப்பான், அவன் கிறிஸ்துவை பார்த்து மாத்திரம் நடந்திருப்பான் அப்படின்னா கிறிஸ்து அவன் மேலே தோல் மேலே கையை போட்டு கூட்டுக்கிட்டே போட்டில் ஏற்றிருப்பார். இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா கையை பிடிச்சி போட்டுக்குள்ளே தூக்கி போட்டு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரை மாத்திரமே நம்ம பார்க்கணும். சூழ்நிலைகள் என்னதான் இருக்கட்டுமே நமக்கு விரோதமாய், அவரை மாத்திரம் நம்ம பார்க்க வேண்டும், பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் என்பது அவரை மாத்திரம்தான், அவரைத்தான் விசுவாசிக்கணும், அவரைத்தான் விசுவாசிக்கணும். வேதவசனம் சொல்கிறது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவர் வாசியுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தேவன் மேல விசுவாசமாக இருந்தபடினாலே சிங்கக்கபிலே போடப்பட்ட தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் சரீரத்தில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அவனுக்கு விரோதமாய் கூட இருந்தவங்க சதி பண்ணி ராஜாவினிடத்துல சொல்லி சிங்கக்கபில போட்ட பொழுதும் கர்த்தர் அவன் விசுவாசித்தபடினாலே கர்த்தர் அவனுடைய பிராணனுக்கு ஒரு சேதமும் வர பண்ணவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனை மாத்திரமே விசுவாசித்தான். நம்ம சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய பெரிதான காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால் நாம தேவனை மாத்திரமே விசுவாசிக்கணும். அன்னைக்கு அவனை சிங்க கபில போட போறாங்க அப்படின்னு கூட இருந்த அவனுக்கு விரோதமாக இருந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். ராஜா மட்டும்தான் கொஞ்சம் கலங்கி போயிருந்தான். ஏன்னா அவனுக்கு உற்ற தோழனா இருந்தான் ராஜா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் தேவன் பேரில் மாத்திரமே விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். முழு மனதோடு விசுவாசிக்கணும், முழு மனதோடு விசுவாசிக்கணும். ஒரு சேதமும் வரப்போவதில்லை. சிங்க கெபியில போடப்பட்டாலும் அக்னியின் நடுவில் நீங்க நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் தேவன் பேரில மாத்திரமே உங்களுடைய விசுவாசம் இருக்கும் என்றால் ஒரு சேதமும் வராது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து அங்கே ஒரு உவமைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் 11ஆம் வசனம் சொல்கிறது, அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், வள்ளி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். வசனம் விதைக்கப்படுகிறது, எல்லாருக்கும் விதைக்கப்பட்ட வண்ணமாகவே விதைக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி, விசுவாசம் அவர்களுக்குள்ள வரவிடாதபடி சாத்தான் தடை பண்ணுகிறான். ஏன்னா அவங்க விசுவாசித்து விட்டால் தேவன் அவர்களை பாதுகாத்து விடுவார், அவர்களை ரட்சித்து விடுவார், அவர்களுக்கு வைத்திருக்கிற பெரிதானவைகளை அவர்கள் பார்த்து விடுவார்கள் என்பதை அறிந்த பிசாசானவன் தேவ வசனத்தை விதைக்கும் பொழுதே இருதயத்தை வந்து அவன் கடினப்படுத்தி விடுகிறான். விசுவாசிக்க விடாதபடி அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுறானா. அடுத்த வசனம் சொல்கிறது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அடுத்த டீம் எப்படின்னா, சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த வேத வசனத்துல தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியினால, வேர் விடாதபடியினால என்ன நடக்கிறது என்றால், கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்ப வசனத்தை நம்ம முழு மனதோட விசுவாசிக்கணும். சோதனை காலம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. கர்த்தர் வந்து யாரையுமே வந்து பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏனால் அவர் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசம் இருக்கு. ஏன்னா பிரச்சனை வந்துருச்சு, விசுவாசம் போயிருச்சு. கர்த்தர் மேலே இருந்த விசுவாசம் போயிருச்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் பின்மாற்றமான ஜீவியம் இருக்குது அப்படின்னா, வசனத்தை கேட்கும் பொழுது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளை அவர்களால சமாளிக்க முடியல, அதுக்கு தீர்வு காண முடியல. ஏன் அப்படின்னா, அந்த வசனத்துல வேர் கொள்ளாததுனால. காற்று அடிச்சா அப்படியே மழை இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும் பாருங்க. காற்று அடிக்கும்போது எல்லாம் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். நல்லா வேர் கொள்ளலை அப்படின்னா என்ன ஆகி போயிடும், கீழே விழுந்துரும். வேர் கொண்டது தான் அப்படியே நிற்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் வசனத்துல நல்லா வேர் கொள்ளணும், விசுவாசித்து வேர் கொள்ளணும். அடுத்த டீம் 14ஆம் வசனத்துல, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். அடுத்த டீம் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனா பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், அவங்களுக்கு இருக்கிற உலகத்துக்குரிய ஆசை இச்சைகள், இதுல இருந்து அவங்களுக்கு விடுதலை இல்லாததுனால பலன் கிடைக்கல. 15ஆம் வசனத்துல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம். அதுதான் பலன், நீதியின் கிரீடம் தான் பலன். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், இருதயத்திலே விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் அந்த உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறார்கள். பொறுமையா இருக்காங்க, பலன் உண்டாகிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகருக்கு பொறுமை இல்லை, ஏன் நம்ம வாழ்க்கையில தோல்விகள், வேதனைகள், சோதனைகள் அப்படின்னா பொறுமை கிடையாது. காற்று அடிக்கிறது போல மரம் செடி எப்படி ஆடுமோ அது போல இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்தில் வச்சு காத்து கொள்ளணும், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். தேவனை மாத்திரமே விசுவாசிக்கணும், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கணும். நம்முடைய விசுவாசத்தில் அப்படி நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால விசுவாசத்தில் நம்ம குறைபட்டு போகவே கூடாது.
ரோமருக்கு எழுதின நிருபம் 1 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:23. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அழிவில்லாத தேவனுடைய மகிமை எது? அந்த விசுவாசத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ஒப்பாகவே மாற்றினார்களாம். ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அவங்க விசுவாசத்தை எங்க கொண்டு போய் வச்சிட்டாங்க அப்படின்னா, அழிந்து போகிற ரூபங்களுக்கு ஒப்பா வச்சிட்டாங்க. தேவ மகிமையை காண வேண்டிய மக்கள் அந்த மகிமையை காண விடாதபடி சத்துரு அவங்க வாழ்க்கையில இடைப்பட்டதுனால அவங்க வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. நம்முடைய தேவன் நல்ல தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம விசுவாசத்துல நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கவே கூடாது. விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாகவே நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5:40 யோவான் 5:40 அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வருவதற்கு மனதில்லை. அவரிடத்துல வந்தா ஜீவன் உண்டு. கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறார் என்றால் அந்த இடத்துல ஜீவன் உண்டு. கிறிஸ்து இருக்கிறார் என்றால் அந்த இடத்துல ஜீவன் உண்டு. ஏன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அன்னைக்கு லாசரு கட்டப்பட்டு போய் கிடந்தா, மரித்து போய் நாரி போயிருந்த சரீரத்துக்கு ஜீவன் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து அந்த இடத்துல வந்திருந்தாரு. கிறிஸ்து அங்க இருந்தாரு. நம்ம இருதயத்துல கிறிஸ்து இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும். நம்ம விசுவாசம் கிறிஸ்துவின் மேலேயே இருக்கணும், தேவன் பேரிலே இருக்கணும். நமக்கு ஜீவன் உண்டாகும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். பிலிப்பியர் 1:21. பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்கிறது நம்ம இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினால நமக்கு ஜீவன் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. 1 யோவான் 5:12 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப நம்ம தேவன் மேல விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். நம்ம வாழ்க்கையில தேவ மகிமையை நாம் பார்ப்போம். தேவ மகிமையை நாம் பார்ப்போம். தேவ மகிமையை நாம் பார்ப்போம். நம்ம இருதயத்துல விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள ஜீவன் இருக்கும். தேவனுடைய மகிமையை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. தேவ மகிமையை பார்க்கும்படியாய்த்தான் தேவன் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். அதனாலதான் தேவன் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த நாளிலே தேவ மகிமையை பார்ப்பீர்கள். தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஆனா விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். உங்களுடைய விசுவாசம் கர்த்தரின் பேரிலேயே இருக்கணும். கர்த்தரின் பேரிலே இருக்கணும். விசுவாசத்துல நம்ம ஒருபோதும் பின்வாங்கி போய்விடவே கூடாது. ஏன்னா அவருக்குள்ள ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்துல பின்தங்கி போய்விடவே கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, நாகமான் கீழ்ப்படிந்தான், அவனுடைய சரீரம் மாறி போனது, அவன் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அவனுடைய வாழ்க்கையை வந்து பார் என்று அவன் தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அவன் வந்து பார்த்தான், வந்து அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டதுனால கர்த்தர் வாழ்க்கையை மாற்றினார். அதே போல நம்ம வாழ்க்கையிலையும்
தேவன் அவ்விதமான பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையான காரியங்களை நாம பார்க்க போகிறோம். எனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்கு. நாம மகிமையின் காரியத்தை பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன சலசலப்புகள், பிரச்சனைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. சின்ன சின்ன வேதனைகளை பார்த்து சோர்ந்து போய்விடாதீர்கள். இந்த வேத வசனங்கள் எல்லாம் உங்க இருதயத்தில் நிற்கும் என்றால் நீங்கள் பலன் கொடுப்பீர்கள். பொறுமையாய் பலன் வரும். நீங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் நம்மத்திலே பெரிதானவைகளை செய்து கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, பேர பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் நிலையான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு பொறுமை தான் வேணும். என்ன வேணும்? பொறுமை தான் வேணும். கர்த்தர் நமக்கு பொறுமையை கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பொறுமை நமக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய பொறுமை நமக்கு உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்திலே அவர் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆபருங்கள். சங்கீதம் 80. சாட்சி விளங்கும்படி சோஷானிம் எடுத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். இந்த சங்கீதம் ஆசாபினுடைய சங்கீதம். மொத்தம் 150 சங்கீதத்தில் 12 சங்கீதங்களை ஆசாப் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 50, சங்கீதம் 72 முதல் 82 வரைக்கும் ஆசாபினுடைய சங்கீதம். இந்த சங்கீத பகுதி எழுதப்பட்ட சூழ்நிலை என்னவென்றால், இஸ்ரவேல் தேசம் பாழாய் போயிற்று. இஸ்ரவேல் தேசம் எதிரிகளினால், எதிரி சத்துருக்கள் அதில் இருக்கிறவர்களை, ஜனங்களை, யூத ஜனங்களை அடிமைகளாக அந்நிய தேசத்திற்கு கொண்டு போனார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களோ, துரோகம் பண்ணினார்களோ, பாவம் செய்தார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை சத்துருவின் கைக்கு ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அது ஆண்டவர் திடீர்னு அப்படி பண்ண மாட்டார். ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு, அநேகரை கொண்டு ஆண்டவர் போதிச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். நான் தான் உங்கள் தேவன், இஸ்ரவேலின் தேவனை மாத்திரம்தான் நீங்கள் வணங்கணும், என்ன மாத்திரம்தான் நீங்கள் தொழுது கொள்ளணும்னு எத்தனையோ முறை ஆண்டவர் எச்சரித்தும் அவர்கள் துரோகம் பண்ணினார்கள். ஆண்டவரை விட்டு விலகினார்கள். ஆண்டவரை விட்டு சோரம் போனார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் சிறைப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஆசாப் சங்கீத பகுதி எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரம் தொடங்குகிறது. இஸ்ரவேலின் மேய்ப்பரே. இஸ்ரவேலின் மேய்ப்பரே என்றால் யாரு? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் ராஜா யார்? தேவாதி தேவன். தேவன் தான். மேய்ப்பர் யார் என்றால் தேவன். இஸ்ரவேலின் மேய்ப்பரே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். நம் தேவன் நம் மேய்ப்பராயிருக்கிறார். சங்கீதம் தாவீது சங்கீதத்தில் சங்கீதம் 23 சொல்கிறார் இல்லையா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் நம் மேய்ப்பராய்த்தான் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்கிறார். ஏசாயா 40:11, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இப்போ மேய்ப்பர் பணி என்பது ஈஸியான ஒரு வேலை கிடையாது. அது ரொம்ப பார்த்து ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக பார்த்து வழி விலகி போகாமல் நேர் வழியாக நடத்தணும். அது 24 மணி நேரமும் கண்காணிப்பாக இருக்கணும். எந்த குட்டியும் தவறி போயிடக்கூடாது. காட்டு மிருகங்களினால் எந்த ஆட்டுக்குட்டியும் கொல்லப்படக்கூடாது. இதற்காக கண்காணிப்பாக இருக்கணும். அப்படிதான் நம் தேவன் இருக்கிறார். நம் தேவன் நம் மேய்ப்பராக இருக்கிறார். நமக்கு பிறந்த நாள் வரைக்கும், நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தேவன் நமக்கு உணவு தந்து, உடுக்க உடை தந்து, வீடு தந்து, நல்ல குடும்பம் தந்து, நம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்து, நமக்கு நல்ல வேலையை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, நமக்கு எவ்வளவு பொருளாதார ஒரு செழிப்பை கொடுத்து, நம்ம அனுபவிக்கிற இத்தனை வசதிகளையும் நம் தேவன் நமக்கு கொடுத்து, இந்த நாள் வரைக்கும் நமக்கு தேவன் வழிநடத்தினார் இல்லையா? நிச்சயமாய் நம் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் மேய்ப்பராக இருக்கிறார். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆதியாகமம் 48:15 அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக.
யாக்கோபு சொல்றார், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர் யார் என்றால் தேவன் தான். நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல முடியும்லவா, கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறதுனால நமக்கு ஒரு குறைவு இல்லை, எந்த குறைவுமே இல்லை, நாம் தாழ்ச்சி அடையவே இல்லை. அவர் நம் ஆத்துமாவை தேற்றுகிறார். நமக்கு சரீர பிரகாரமான தேவைகளை மாத்திரமல்ல, ஆத்துமாவை தேற்றுகிற தேவன். நம்மளுடைய சோர்விலே நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த போது ஒரு நோய் வந்து நம்ம கஷ்டப்படும் பொழுது, இந்த கொரோனா டைம்லலாம் எத்தனை பேர் அழிந்து போனாங்க. ஆனால் நம் தேவன் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து இந்நாள் வரைக்கும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் நம் தேவன் நமக்கு போதுமானவராய் இருந்து வழிநடத்தி வந்தார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றினதல்லவா, வார்த்தை கொண்டெல்லாம் நம்ம எப்போ சோர்ந்து போகிற நேரம்லாம் ஆத்துமாவை உயிர்ப்பித்தார், தேற்றினார். அப்படிப்பட்ட தேவன். அது மாத்திரம் இல்லை, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் போஷித்த தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ மேய்ப்பராய் நம் தேவன் இருக்கிறார். யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். நம் தேவன் மேய்ப்பர் மாத்திரமல்ல, அவர்தான் கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். பரலோகத்திலே ஆயிரக்கணக்கான கோடியான தூதர்கள் அவரை வாழ்த்தி வணங்கி துதித்து கொண்டே இருக்கிறார்கள். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற மகிமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி ஆசாப் கெஞ்சுகிறார். 2வது வசனத்தில், எப்ராயிம் பென்யமீன் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் போனார்கள். யோசேப்புக்கு பின்பு யோசேப்பு மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வந்தாங்க. பஞ்ச காலத்தில் அவர்களை போஷிப்பதற்காக தன்னுடைய தகப்பனாரை யோசேப்பு எங்கே கூப்பிட்டார்னா எகிப்துக்கு கூப்பிட்டார். அந்த நேரத்தில் எகிப்து தேசத்தில் தான் இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகினார்கள். அப்போ அநேக ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இடத்துல அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ யோசேப்பினுடைய பிள்ளைகளாகிய மனாசே, எப்ராயிம் மனாசே என்பவர்கள் எங்கே இருந்தார்கள்? எகிப்து தேசத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சந்ததியார் எந்த தேசத்தில் வாழ்ந்தார்கள்? எகிப்து தேசத்தில் வாழ்ந்தார்கள். அப்படி அடிமையாய் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது தேவன் மோசே ஆரோன் என்பவர்கள் மூலமாக அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பதற்காக அவர்களை அனுப்பினார். அப்படிப்பட்ட தேவன் எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று கெஞ்சினார். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை அடிமைத்தனத்தில் நாம் கூட இருக்கலாம், ஒரு பெரிய சிறையிருப்பில் இருக்கலாம், அநேக நாட்களாக ஒரு போராட்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, மரண போராட்டத்திலே, வியாதியின் படுக்கையிலே நாம் இருந்தாலும் தேவன் நிச்சயமாக நம்மை ரட்சிக்க வந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். 3வது வசனம், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த வசனம் 3வது வசனம் 7:3-7:19 3 இடத்துலையும் இந்த வசனம் அப்படியே ரிப்பீட் ஆகுது. தேவனே, இன்னொரு இடத்துல 7வது வசனத்தில், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவரே, நீங்கள் திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே, எங்களை திருப்புங்க, எங்கள் சிறையிருப்பை திருப்புங்க, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம், எங்களை திருப்பிட்டு வாங்க ஆண்டவரே. நிச்சயமாய் தேவன் நம்மை திருப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை அடிமைத்தனத்தில் இருந்தாலும், எந்த உழையான சேற்றில் இருந்தாலும் நம் தேவன் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய முகம் நம்மில் பிரகாசிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? தேவனை முகமுகமாய் பார்த்த மோசே முகம் பிரகாசமாய் இருந்தது. அவருடைய முகத்தை யாரும் பார்க்க கூடாதபடிக்கு அவ்வளோ ஒரு பிரகாசம். அப்படிப்பட்ட பிரகாசம் நம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் நம்மை திருப்ப வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நம் தேவன் நம்மை ரட்சித்தார். உளையான சேற்றிலிருந்து எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், எதையோ தேடிக்கொண்டிருந்தோம், நம் தேவன் நம்மை சந்தித்தார் அல்லவா? அப்படிப்பட்ட தேவன் நம்மையும் இன்றைக்கும் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, ரட்சிக்கிற தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். 17வது வசனத்தில், உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீ திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. நம் தேவன் நம்மை ரட்சிக்கிற தேவன் மாத்திரமல்ல, திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். திடப்படுத்துதல் என்றால் என்ன? ஒவ்வொரு முறையும் நம்ம ஆத்மா சோர்ந்து போயிடுது. நம் மனிதர்கள் தான்
ஒவ்வொரு முறையும் சோர்ந்து, ஒரு மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டால் சோர்ந்து போகிறோம், குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தால் சோர்ந்து போகிறோம். அடிக்கடி நம்மளுடைய கண்ணின் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. வேலை செய்கிற இடத்திலே நாம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம், குடும்ப வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதெல்லாம் நம்ம மனது சோர்ந்து போகிறது. சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் தேவன் நம்மை திடப்படுத்தினாரா என்றால் ஆமாம், நிச்சயமாய் திடப்படுத்துகிறவர். எப்படியெல்லாம் நம்மை திடப்படுத்துகிறார்? வார்த்தையை கொண்டு திடப்படுத்தினார். வார்த்தையினால பேசி பேசி நம்மளை என்ன பண்றாரு? திடப்படுத்தினார். எலியா தீர்க்கதரிசி கூட அநேக வேலையிலே சோர்ந்து போயிட்டார். சோர்ந்து போய் அவர் சிங்க கெபியில போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இன்னொரு முறை சூறை செடியின் கீழ் போய் படுத்து கொண்டார். அவரை தேவன் வந்து தட்டி எழுப்பி, எலியாவே காரியம், இங்க என்ன உனக்கு காரியம் என்று கூப்பிட்டு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று திடப்படுத்தின தேவனாயிருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி அவர் 40 நாட்கள் தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனமாய் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் சீஷர்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆண்டவர் இறந்து போயிட்டாரே, 3ஆவது நாள் அவர் எங்க இருக்காரோ தெரியலையே, அவர் உடம்பை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களே யாரோ என்று அவர்கள் சோர்ந்து போய், என்ன செய்வோம், நமக்கு என்ன வழி, இப்போ நம்ம என்ன வாழ்க்கை, நம்ம இவ்வளவு நாள் ஆண்டவரோட கூடவே இருந்து ஊழியம் செய்து விட்டோமே, இப்போ நம்ம பழைய வேலைக்கு நாம் திரும்பணுமா, நம்ம என்ன செய்யணும் என்று அவர்கள் அறியாமல் சோர்ந்து போய் எம்மாவூர் என்ற இடத்திற்கு அவங்களா போயிட்டு இருக்கும் பொழுது, தன்னுடைய சுய சித்தத்தை செய்ய போய் கொண்டிருக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் அவர்களோடு கூட வந்து அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை திடப்படுத்தினார். ஆண்டவர் நம்மையும் திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். நம்மை பின்வாங்க விடாதபடிக்கு செய்கிற தேவன் நம் தேவன். சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நம்மை வந்து தேடி வந்து திடப்படுத்துகிறார். பாஸ்டர் மூலமா பேசுறார், ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பேசுகிறார். நம் பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். எவ்வளவு இடத்துல இடைப்படுகிறார். நான் என்னைக்கெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறேனோ, ஏதாவது ஒரு காரியத்தை கூட்டு கலங்கி கொண்டு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு முன்னால் ஒரு ஆட்டோ வரும், அந்த வசனம் ஆண்டவர் காமிப்பார். அப்படியெல்லாம் நம்மளை ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்ம அதை பார்த்துருப்போம் இல்லையா, அந்த வார்த்தை நம்மை நோக்கி வரும். அப்போ நம்மளுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். ஆண்டவரே நம்மோடு பேசிட்டு, நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டவர் ஏன் நம்மளோட முகமுகமாக வரமாட்டாரு, நம்ம முன்னால் வந்து அப்படியே தரிசனமாகலாமே, பேசலாமே, நேரடியாக நம்மளோட பேசலாமே என்றால், நம் தேவன் வார்த்தையான தேவன். அவர் வார்த்தையை கொண்டு தான் பேசுவார். நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது பேசுவார், ஆலயத்தில் பேசுவார், போதகர் மூலமாக பேசுவார். வார்த்தையை கொண்டு தான் நம்ம பேசுவோம். அவருக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று தெரியும். சவுலை பவுலாய் மாற்றுவதற்கு தேவன் நேரடியாய் வந்து பேசினார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று பேசினார். ஆண்டவருக்கு தெரியும் யாரோடு எப்படியெல்லாம் பேசி அவர்களை திடப்படுத்தணும், உயிர்ப்பிக்கணும் என்று. அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாய் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுவோம். இப்பொழுது கூட நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளதான் ஆலயத்திற்கு அவரை தேடி வந்திருக்கிறோம். நம் தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், நம்மை திருப்பி கொண்டு வந்த தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ உளையான சேற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவரை நம்ப செய்து ரட்சித்து, ஆண்டவர் நம்மை ரட்சித்த தேவன் மாத்திரமல்ல, நம்மை திடப்படுத்தின தேவனாயிருக்கிறார். திடப்படுத்தி நம்மை திருப்பி கொண்டு வந்து நம்மளை தொழுது கொள்ள செய்கிற தேவனாயிருக்கிறார், உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்நாளிலும் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். நம்மை ரட்சித்த தேவன், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், நம்மை திடப்படுத்தின தேவன். நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன். இந்த உலகம் நமக்கு ஆதாயம் கிடையாது, மரணம் ஆதாயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டான நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்க குடும்பம் வாழ்ந்திருக்கும், உங்க குடும்பம் உயர்த்தப்பட்டிருக்கும், உங்க குடும்பம் உயர்த்தப்பட்டிருக்கும். அன்னைக்கு சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவையே விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் பிழைத்திருக்க பண்ணுவார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதறான்.
கர்த்தர் அவிதமான கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறார். உங்க விசுவாசத்துல ஒரு சின்ன குறைபாடு கூட வந்துடக்கூடாது. கடுகளவு விதை விசுவாச அளவு இருந்தா போதுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. அந்த அளவு விசுவாசம் இருந்தாலே மலைகளையே பெயர்த்து போட்டுடலாமா? கர்த்தரே எனக்கு அப்பேற்பட்ட விசுவாசத்தை இன்னைக்கு தாங்க. நான் விசுவாசத்துல குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், விசுவாசத்துல குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். என் வாழ்க்கையில விசுவாசத்தை தாங்காண்டவரே, நான் விசுவாசத்துல நிலைத்து நிற்கணும். என் குடும்பம் விசுவாசத்துல நிலைத்து நிற்கணும். என் பிள்ளைகள் விசுவாசத்துல நிலைத்து நிற்கணும். நான் விசுவாசத்துல கடைசி வரை எனக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் விசுவாசத்தை விட்டுறக்கூடாதா ஆண்டவரே? உம்மை பற்றிய விசுவாசம் என்னதான் சோதனை வரட்டுமே, என்னதான் சோதனை வரட்டுமே. பாருங்களேன், சிங்க கெபில தூக்கி போட்ட போது கூட தேவன் பேரிலே விசுவாசமா இருந்த தானியேல் எங்கே? கர்த்தர் 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 கர்த்தர். எல்லாரும் வாய்களை திறந்து, தேவனே எனக்கு அப்பேற்பட்ட விசுவாசத்தை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க. நான் மகிமையை பார்க்கணும், உம்முடைய மகிமையை பார்க்கணும், தேவ மகிமையை பார்க்கணும். எனக்கு பெரிதானவைகளை காண்பாயின்னு சொல்லியிருக்கீங்களே, உம்முடைய மகிமை தான் எனக்கு பெருசு தகப்பனே. உம்முடைய மகிமை தான் எனக்கு பெருசு. உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். நான் இந்த பொருளை பார்க்கணும், அந்த பொருளை பார்க்கணும்னு இல்லை, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். அன்னைக்கு மார்த்தாலும் மரியாளும் அன்னைக்கு இருந்த யூத ஜனங்கள் உம்முடைய மகிமையை பார்த்தார்களே, அப்பேற்பட்ட மகிமையை நான் பார்க்க வேண்டும். கண்களை திறங்க ஆண்டவரே, மனக்கண்களை திறங்க. குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கட்டும். உம்முடைய பெரிதானவைகளை பார்க்க செய்வீராக, பெரிதானவைகளை பார்க்க செய்வீராக, பெரிதானவைகளை பார்க்க செய்வீராக. அன்னைக்கு சீரிய தேசத்து படைகள் எலிசாவை பிடிக்கும்படியாய் அந்த தோத்தானில் அந்த மலை முழுவதும் அவர்கள் சுற்றி இருந்த பொழுது அவன் பார்த்தானே அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் தன்னை சுற்றி கொண்டு இருப்பதை. அப்பேற்பட்ட மகிமையை நாங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வாராக, பார்க்க செய்வார். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். இன்னைக்கு ஆகாரின் கண்களை திறந்தவர், ஆகாரின் கண்களை திறந்தவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. சத்துரு தந்திரமாய் வசனத்தை விசுவாசிக்க விடாதபடி, வேர்கொண்டு விடாதபடி, இருதயத்தில் அது பலன் கொடுக்க விடாதபடி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, லாசருவை பார்த்து சொன்னீரே, வெளியே வா என்ற பொழுது தகப்பனே அவன் வந்த பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதே. அவன் கண்களும் கைகளும் கால்களும் கட்டப்பட்டவனாய் இருந்தவனுடைய வாழ்க்கையை ஆண்டவரை கட்டவிழ்த்து விட்டீரே. தேவ மகிமையை அந்த நாளிலே அந்த சுற்றியிருந்த மக்கள் காண செய்தீரே. எங்க சபையில தேவ மகிமையை காண செய்வீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமையை காண வேண்டும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் உம்மை மாத்திரமே விசுவாசிக்கிறோம். தானியேலை சிங்க கெபியிலே சேதப்படுத்த விடாதபடி பாதுகாத்த தேவனை விசுவாசிக்கிறோம். தகப்பனே, அப்பேற்பட்ட கிருபைகளை கொடுங்க தகப்பனே, கிருபைகளை கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் என்ன நிலையில வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இவர்கள் விசுவாசத்திலே பலப்பட உதவி செய்வீராக, விசுவாசத்திலே நிலைத்திருக்க உதவி செய்வீராக, விசுவாசத்திற்கிற தேவனை பற்றிக்கொள்ள இருக பற்றிக்கொள்ள உதவி செய்வீராக தகப்பனே. உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேற யாரு உண்டு தகப்பனே? நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் அப்பா. வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்களை திறந்து, விசுவாச கண்களை திறந்து தகப்பனே, நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான வாழ்வை காண செய்வீராக. தடை செய்கிற சத்துரு, அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற சத்துருவை இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம். கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், தீர்க்காயுசை கொடுங்க. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை கர்த்தரால போதிக்கப்பட்டு இருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கட்டும் ஆண்டவரே. இவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். அவருடைய மனைவி கனிதரும் செடியா இருக்க உதவி செய்வீராக. குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா. தேவனே, சுக வாழ்வை கட்டளையிடுங்க. நல்ல செய்திகளை கேட்க செய்வீராக, நல்ல செய்திகளை கேட்க செய்வீராக. பயம் கலக்கத்தை உண்டு பண்ணுகிற செய்திகளை கேட்க கூடாதப்பா. உம்முடைய மகிமையான செய்திகளை கேட்க பண்ணுவீராக. பெரிதானவைகளை காண வேண்டும் அப்பா. கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவர்கள் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.